நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ சில தலைவர்கள் செய்த காரியத்தை நாம் மறக்கக்கூடாது. ஸ்டாலினை அவர்கள் வருவதற்கு முன்பு பெரும்பாலும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை இங்கே சொல்கிறேன். வருவதற்கு முன்பாடி நார்த் இந்தியன்ஸ் வட இந்தியர்கள் நிறைய இங்கே வேலையில் சேர்ந்தார்கள், புகுத்தப்பட்டார்கள் என்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வந்தபின் அதை உடைக்கும் விதமாக தமிழை கம்பல்சரியாக கொண்டு வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் வேலைக்கு வர வேண்டும் என்பதில் அரும்பாடுபட்டார். நம்பர் 1. 2, பெண்களுக்கு பஸ்ஸில் இலவசம், மாதம் ரூபாய் என்று பல வகைகளை செய்தார்கள். ஏகப்பட்டது பெண்களுக்காக செய்தார்கள். அடுத்து வெளிநாட்டு பணம், அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை இழுத்து மாணவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். குறிப்பாக மாணவர்களுடைய கல்விக்காக அவருடைய மேல் படிப்பு நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்தார்கள். ஆனால் இன்று தேர்தலில் அவர் தோல்வியுவதற்கு இந்த அனைத்து வகையானவர்கள் தான் முக்கியமான காரணம். மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இவர்கள் தான் அவருக்கு எதிராக ஓட்டு போட்டார்கள். பரவாயில்லை, அவர் நேரமும் சரியில்லை. இப்போது அவருக்கு அஷ்டமத்து சனி. இந்த நேரத்தில் அவர் ஜெயிக்காமல் இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான். இல்லாவிட்டால் வேறு வகையில் அவர் உடம்பை கண்டிப்பாக பாதிக்கும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கரெக்டாக ஜென்மச்சனியிலே வெற்றி பெற்றார். அதே மாதிரி ஜென்மச்சனியிலோ அஷ்டமத்து சனியிலோ வெற்றி பெற்றால் பின்பு அது ஒரு வேறு விதமான ஒரு உடல் பிரச்சனையை கொடுக்கும். சரி, அதை பற்றி நம்ம டீப்பாக பேச வேண்டாம். ஆகவே அவர்கள் தோல்வியுற்றாலும் இது ஒரு வகையில் நல்லது தான், புரியுது. ஆனாலும் அவருடைய செய்த காரியங்களை மறக்கூடாது. நமக்கு தெரிந்து எனக்கு என்னமோ அவர் நன்றாகத்தான் செய்தார் மக்களுக்காக என்று தான் தோன்றுகிறது. அடுத்து எப்படியும் உதயநிதி அவர்கள் முதல்வராக போகிறார்கள். அது அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது. அந்த ஒரு சூழ்நிலைக்காக இது ஏற்றப்பட்டதோ என்னவோ தெரியவில்லை. மேலும் ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் 2.5 வருஷம் அஷ்டமத்து சனி நடப்பதால் இந்த 2.5 ஆண்டு காலம் அவர் அநேகமாக அரசியலில் ஒதுங்கக்கூடிய சூழ்நிலை ஒதுங்கி விடுவார் என்று தான் நமக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் அவர்களுடைய செயல் மிகவும் நல்லா, கட்டும் உழைப்பாளி, தமிழக மக்களுக்காக பல நன்மைகளை செய்தார், நல்லது செய்தார் என்று தான் சொல்ல வேண்டும். எல்லா தலைவரும் செய்தாலும் நம்ம நல்லது செய்த தலைவர்களும் நல்லது செய்தார். ஆகவே இந்த தோல்வி அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்காது, நல்லதுதான் என்று சொல்லி தலைவர் அவர்களே, ஐயா ஸ்டாலின் அவர்களே அரசிலிருந்து ஒதுங்கி விடுவார் என்று தான் நாம் நம்புகின்றோம். நன்றி, வணக்கம்.